அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. இதோ சீக்கிரமாக வரப்போகிறவரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இயேசு ராஜாவே, நன்றி ஐயா. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்க ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Hebrews 11th chapter, 1st verse. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்தரே நன்றி ஐயா. பரம தகப்பனே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி. யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசத்தை வைக்க கிருபை செய்யுங்க எஜமானரே. அவங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகளாக இருந்தாலும், ரட்சிப்பு குறித்து இருக்கிற காரியமாக இருந்தாலும், வாக்குத்தத்தங்கள், எதிர்பார்ப்பு, தேவ சித்தம், தேவ திட்டம், தெய்வீக காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. அநேக பேர் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க இயேசுவே, ஆனா அதை நிறைவேறத்துக்கு நேரங்கள், வருடங்கள் ஆகி கொண்டு போகிறது. இயேசுவே, நாங்க நினைக்கலாம் இது தாமதம் அப்படின்னு, ஆனா கர்த்தாவே, நீங்க எல்லாத்திற்கும் ஒரு நோக்கம், திட்டம், நேரம் வைத்திருக்கிறீர். அது எல்லாம் ஏற்ற வேலையில நீங்க நடத்தி தரப்போவதுக்காக நன்றி. விசுவாசத்துல உறுதியா நிக்க கிருபை செய்யுங்க. விசுவாசம் இல்லாம நாங்க எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாதப்பா உங்ககிட்ட இருந்து இயேசுவே. அப்பொழுது எங்க விசுவாசத்தை பலப்படுத்த நீங்க எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. நித்திய ஜீவனை நாங்க காண போவதற்காக நன்றி. இந்த உலக காரியத்துக்கு மட்டும் நாங்க உங்களை விசுவாசிக்கல தகப்பனே. உங்க நாம மகிமைப்பட, உங்க ராஜ்யம் பெருக நாங்க அதற்கு பாத்திரவன்களாக இருக்க நீங்க எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி. நித்திய ஜீவன், அதற்கேற்ற காரியங்கள், எங்க ஆத்துமா உங்க பாதத்தண்டை வந்து சேர வேண்டும் இயேசுவே. அநேக காரியங்கள் நாங்க காண முடியல, ஆனா எங்க மீட்பர் உயிரோட இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். முடிவு பரியந்தம் இயேசு எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்து அவருடைய ரட்சிப்பின் ஆளுகையினால் எங்களை மறைத்து பாவியாக எங்கள் மேல் கிருவியாக இருந்து நீங்க எங்களை வழிநடத்தி தரப்போவதற்காக நன்றி இயேசுவே. அநேக பேர் வாக்குத்தத்தத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. Yes, oh Lord Jesus. So faith is on Jesus Christ because you have given us the word of your confirmation. ஆமாப்பா, உம்முடைய வார்த்தையின் கன்ஃபர்மேஷனுக்காக நன்றி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவே. உம்முடைய வார்த்தையை ஆதாரமாக வைத்து எங்களோட ஃபியூச்சரை உங்களை நம்பி நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம். ஏதுவாக இருந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறப்போ, கர்த்தருக்காக என்ன காரியங்கள் நான் செய்யறப்போ இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கிற பழக்கம், ஜெபிக்கிற வாஞ்சி எங்க உள்ளத்துல கொழுந்து விட்டு எரிய கிருபை செய்யுங்க இயேசுவே. பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. என் தேவ திட்டம் என் வாழ்க்கையில என்ன, தேவ சித்தம் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு அறிந்து அதை புரிந்து பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாங்க விசுவாசிக்கிறோம். அவர் எங்களை எங்க கொண்டு போக சித்தமா இருக்கிறாரோ அதன்படி நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு அர்ப்பணித்து நிக்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி வழிநடத்துங்கப்பா. இந்த வசனம் எங்க வாழ்க்கையில கிரியை செய்வதாக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு யார் என்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, my brothers and sisters.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.